ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மெண்டிங்னு ஒரு சர்வைவல் சீரீஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா கைஸ், மைண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் வந்துருச்சு. இன்னிலேருந்து மைண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் போடாமல் இருக்க மாட்டேன். மெண்டிங்னு புது சீரீஸ் வீடியோ எடுக்கலான்னு ரெக்கார்டர் ஆன் பண்ணுறேன். எவ்வளோ லேக் அடிக்குது பாருங்க கைஸ். நான் க்ரியேட்டிவில் இருக்கேன், இருங்க கைஸ், சர்வைவலுக்கு மாற்றிக்கிறேன். அது எதுவும் இல்லை, மெண்டிங்னு பேர் வச்சா மட்டும் போதுமா? அதுதான் எல்லா டூல்ஸையும் க்ரியேட்டிவ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் எடுத்து ஒன்று எடுக்க மறந்துட்டேன். இருங்க செட்டிங்ஸில் போய் சீட்ஸ் ஆன் பண்ணிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் நான் போயிட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். கமாண்டு போட்டால் வரப்போகுது. என்ன சீட்ஸை காணும்? ஆக்டிவ் சீட்ஸ் இங்கே ஸ்ட்ரைட்டாக இது போய் ஸ்லாஷ் கேமோட போட்டேன்னு give as ஸ்டீக் இருக்கா? ஸ்டீக் இல்லை, அப்போ BEEF குக்குடு பீஃப் ASCOOKED_BEEF குக்குடு பீஃப். ஓகே, எடுத்துடுறா. கிடச்சிருச்சு. என்ன ஒன்று கிடச்சிருக்கு. கடைசியில் நம்பர் போட மறந்துட்டேனே. போட்டுருங்க கைஸ், போட்டுருலாம். ஸ்லாஷ் give as என்னது COO குக்குடு பீஃப் 63 இல்லை 73 எடுத்துக்கலாம். நிறையவே தேவைப்படும் கைஸ். கம்மியானது நம்ம இதில் வச்சுக்கிட்டு எதுக்குடா இத்தனை கமெண்ட்ஸு? ஒன்று தானடா போட்டேன். ஆனால் ஸ்பானே மலை மேலே எடுத்துகிட்டு போய் விட்டுருக்காங்க. மலை மேலே இல்லை, மரம் மேலே. ஐயோ, எல்லாத்தையும் எடுத்தோம், ஒன்று எடுக்க மறந்துட்டேனே. ஐயோ இருங்க, இதையும் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸ்லாஷ் give as firework rocket 64 + 64 360 எடுத்துக்கலாம். 360 என்ன இத்தனை வந்துருக்கு? சொன்னதான் போங்க கைஸ். சில பொருள் மட்டும் எடுத்து உள்ளே வச்சுட்டு போகலாம். பார்க்கலாமா? ஒரு வில்லேஜை தேடி பயணத்துக்கு போகிறோம். எர்ரா இப்போ மேலேருந்து குதிச்சு ஐயோ என்ன குதிக்கலையா? குதிச்சு ஜம்ப் பண்ணணும் கைஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் விளையாடுறேன்னா அதுதான் ஒழுங்காக வரவே மாட்டேங்குது. நேற்று இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு மைண்டில் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போவே யோசித்தேன், ஒரு வாட்டர்மெலன் கிடைக்கணும் நம்மளுக்குன்னு. இப்போ கிடச்சிருக்கு. என்ன எடுக்க முடியல? ஏக்ஸ் வச்சு உடைக்கணுமா? என்ன சீட்ஸை காணும்? என்ன சீட்ஸு? சீட்ஸ் ஏர்போர்ட் எடுக்கணுமா? சரி, ஸ்லாஷ் give as போடலையே. ஸ்லாஷ் ஸ்லாஷ் give as ஷேர்ஸ் எடுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு ஒரு சீடு. என்ன சீடை காணும்? என்னங்க சீடு? சீடு எங்க? என்ன சீடு கிடைக்க மாட்டேங்குது? சீடு இதில் கிடைக்காதோ? வா, எவ்வளோ பெருசு! கூட்டிகிட்டு போயிட வேண்டியதான். ஓஸ்லெட் இல்லை, நான் உன்னை கொண்டுடுறேன். இல்லை, உன்னை அடுத்த ஸ்ட்ரிங்கு கிடைக்குமா? இருந்துச்சு, ஸ்ட்ரிங்கை மட்டும் எடுத்து போடுறேன். என்ன ஒன்றுத்தையும் பார்க்கல. போங்கடா நீங்களும் உங்கள் ஸ்ட்ரிங்கும். இந்த கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடலாம், நல்லதாக இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். இது ஸ்டிக்கு செய்யும். ஸ்டிக்கு வாங்க. சுகர் கேன் தானே அது? சரி, ஒரு போட் செஞ்சுட்டு போயிடலாம் கைஸ். ரொம்ப மெதுவாக இருக்கு. செம்மையாக லேக் அடிக்குது கைஸ். இதுக்கு முன்னாடி கூட இவ்வளோ லேக் அடிக்கலை.
ரெக்கார்ட் ஆன் பண்ணோன்னே சும்மா சரன்னு லேக் அடிக்குது. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு டவுட்டு. ஆல்வேஸ் டே ஆன்லையா இருக்குது. சரி விடுங்க, நம்ம ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆல்வேஸ் டேவை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை எடுத்து இங்கே வச்சு எத்தனை நாள் ஆனாலும் இந்த மைண்ட் கிராஃப்டில் என்ன விட்டுருவோம். இது விடுங்க, இந்த கிராஃப்டிங் டேபிள் கீழே வச்சு ஷவல் செய்யலையே. நான் வேறு ஜாவாவில் விளையாடி ஷவல் நெதரிட்டு வைக்க முடியுமா? வைக்க முடியாதுதான், தெரியும். போட்டு செஞ்சாச்சு, போட்டுங்க. சரி, போட்டை செஞ்சாச்சு. இங்கேருந்து இடத்த காலி பண்ண வேண்டியதுதான். இடத்த காலி பண்ணு. ஆனால் இவ்வளோண்டுக்கு நான் எதுக்கு போட்டு செஞ்சேன்? கொடுங்க ஏதோ. ஐயோ என்னது இது? எனக்கு இதில் பிடிக்காதது இந்த கண்ட்ரோல்ஸ் தாங்க. இந்த கேமில் எனக்கு பிடிக்காதது இந்த கண்ட்ரோல்ஸ் தான். போட் கண்ட்ரோல் கொஞ்சம் கூட எனக்கு புரியாது. சி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதெல்லாம் விளையாடுற மாதிரியா இருக்குது? சொல்லுங்கள் நீங்களே. சரி விடுங்க, ரொம்ப தூரமாக போய் நான் ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு வந்து காட்டுறேன் கைஸ். இங்கேருந்து போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நான் ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு வரேன் கைஸ். வில்லேஜை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எந்த வில்லேஜுன்னு கமெண்ட் பண்ணி கைஸ். இப்போ என்ன ஆச்சுன்னா, நானும் ஃபோனை வச்சுட்டு போயிருந்தேன். ஒரு முக்கியமான வேலை வந்துச்சு. சரி வந்துட்டு பார்க்கலான்னு போயிருந்தேன். திடீர்னு ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தா மழை பெஞ்சிட்ருக்குது. அதுவும் இல்லாமல் செம்மையாக லேக் வர அடிக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. பெட்டு கூட செய்யலை நான். இன்னும் கேம் ஆரம்பித்து ரொம்ப நேரம் ஆகுது, பெட்டு கூட செய்யலை. இந்த ஆல்வேஸ் இது ஆஃப் பண்ணி விட்டுருணும். இதுக்குள்ளே போ, நல்லா தூரமாக போகணும். இங்கே தான் ஆல்வேஸ் டேவை ஆஃப் பண்ணி விட்டு வெதர் சைக்கிளையும் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். தேவையான போது எடுத்துக்கலாம். ஐயோ வெதர் சைக்கிள்லாம் ஆஃபில் தான் இருக்குது. ஐயோ என்ன வெதர் சைக்கிள் ஆஃப் ஆக மாட்டேங்குது? ஓ வெதர் சைக்கிள் தானே நான் ஆஃப் பண்ணேன், வெதரே ஆஃப் பண்ணேன். நான் பண்ணுறேனோ இல்லையோ, நீங்களாம் நல்லா பண்ணுறீங்கடா. வெதர் சைக்கிள் ஆஃபு. ஐய ஒன்றுமே புரியலையே. நான் கமெண்ட் போட்டு ஆஃப் பண்ண வரேன். வெதர் கிளியர். வெதர் கிளியர் ஆகிடுச்சுங்க. இப்போ எனக்கு ஒரு பெட்டு வேறு வேணுமே. ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தேன். ஒரு பெட்டு கூட நான் இன்னும் செய்யலை எனக்கு. சரி வாங்க ஷீப்பை தொலைவி போகலாம். மாடெல்லாம் கண்ணுக்கு சிக்குது. ஏண்டா மாடெல்லாம் நான் அப்போவே தேடினேன்டா, அப்போ கிடைக்கலையே. ஜங்கிள் டெம்பிள். உலக காட்சிகளில் முதல் முறையாக ஹீரோபிரின் அஃபிஷியலின் ஒருத்தர். ஜங்கிள் டெம்பிள் பக்கத்தில் ரூயின் போர்ட்டல். நமக்கு நல்ல லக் இருக்குது வயசு இன்னைக்கு. ஃபஸ்ட்டு ரூயின் டெம்பிளை லூட் வச்சிடலாம். ஏன்னா அது சின்ன ஒரே ஒரு செஸ்ட்டு தான் அதில். சரி வாங்க போய் லூட் வச்சுட்டு வரலாம். இன்னும் செஸ்ட்டை காணும். செஸ்ட்டே என்ன? மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிருக்கோம். கோல்டன் ஆப்பிள் கிடச்சிருக்கு. என்கிட்ட என்சாண்டட் கோல்டன் ஆப்பிள் இருக்குது. கோல்டன் ஆப்பிள் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? சரி விடுங்க, இதுவே டிஃபனாக எடுத்துக்கலாம் நம்ம. டிஃபனு இங்கே ஒரு 2 கோல்டு பலாக் இருக்குது. இதையும் எடுத்துகிட்டு போயிடலாம். நல்லா யூஸ் ஆகும். இதுவும் யூஸ் எதுவும் ஆகுது. கிட்ட பிளாக்ஸ் கூட இல்லையே. ஸோ நம்ம க்ரியேட்டிவில் சுற்றினா கூட இன்வென்ட்ரி ஃபுல்லாகாது. ஆனால் சர்வைவலில் சுற்றினா தான் இன்வென்ட்ரியே ஃபுல்லாகும். உங்களுக்கு இது நடந்திருக்கா கைஸ்? நடந்துருந்தா எஸ்ன்னு கமெண்ட்டில் பண்ணிட்டு போங்க கைஸ். சூடான பிளாக்கு, சூடான பிளாக் மேலே உட்காந்து ஸ்னீக் பண்ணா கைஸ் உண்மையாக தான் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. ஐய என்ன மேலே ஏற முடியுது, ஆனால் அதுக்கும் மேலே ஏற முடியல.
நான் வேறு மழை பெஞ்சதுனால என்சான்மெண்ட் கோல்டன் ஆப்பிள்லாம் வெளியே எடுத்து வச்சேன். இதை எடுத்துட்டு லேக் வேறு அடிக்குது கைஸ். லேக் இருந்தாலே எனக்கு பிடிக்காது. லேக் இருந்தால் விளையாடவே பிடிக்காது கைஸ் எனக்குலாம். சரி வாங்க இப்போ ஜங்கிள் டைமில் போய் லூட் அடிக்கலாம். என்ட்ரன்ஸ் இந்த வழி தான். டார்ச் இல்லையே நம்மக்கிட்ட, என்ன பண்ணுறது? ஐயோ டார்ச் இல்லாமல் வேறு உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது. ஐயோ எனக்கு பயமாக இருக்குது. நான் கிரியேட்டிவ்க்கு போய் நீங்கள் யோசிப்பீங்க, என்னையா நீ இவ்வளோ ஆர்மர் போட்டிருக்க, அப்போ கூட எதுவுமே பண்ண மாட்டேங்க கைஸ். நான் கிரியேட்டிவில் தான் சுற்றினே இருப்பேன். அதுவும் இல்லாமல் சர்வைவலில் ஆடினா கூட பீஸ்ஃபுல்லாக தான் வச்சுருப்பேன். நமக்கெல்லாம் ஆட தெரியாது கைஸ், ஆட தெரியாது. ஒரு ஸ்டாக் பிளாக் எடுத்துக்கிட்டு எங்கே அந்த விட்டு இங்கே எடுத்து இங்கே போட்டு இது எடுத்து இங்கே வச்சுட்டு அப்புறம் எதுக்கு நான் முதல்ல திறந்தேன்? டார்ச்சுக்கு. டார்ச்சே வந்துடுச்சு. டார்ச் இந்த சில்டர் வச்சு உள்ளே வச்சுட்டு இப்போ பார்க்கலாம் வேலையை. கிரியேட்டிவ் ஆத்தா உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்கே. இனி என்னென்னலாம் பண்ண போகிறானோ. எங்கே என்ன ஸ்ட்ரிங் இருக்கும் வைக்கல? என்ன ஸ்ட்ரிங் இல்லை? ஜாலியாக போகலாம். அப்போது இந்த ட்ராப் வச்சு ஒழுங்கு வச்சுருக்கானுங்க. ஐய ஒன்றுமே வைக்கல கைஸ். சி இந்த கேமுக்கு ஒன்றுமே வைக்க தரல. டைமண்ட் ஆர்மர் எடுத்துகிட்டு போயிடும். எவனும் சுட்ட மாதிரியே இல்லை. யாரும் வச்சு கொடுங்க. நமக்கு எதுக்கு அந்த வம்பு? இதுக்குள்ளே செஸ்ட்டு வாங்கியிருக்கு. கோல்டு வச்சு நான் என்னடா பண்ணுவேன்? நான் நாய் கூட வச்சிடல, ராட்டன் ஃபிஷ் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா ரோண்டு போட்டோலையோ லூட் ஆச்சாச்சு, இதையும் லூட் ஆச்சாச்சு. வாங்க இப்போது ஷீப்பை தொலைவி அப்படியே வில்லேஜையும் தொலைவி போக வேண்டியது தான். அங்கங்கே வாட்டர் மேலனாகவே இருக்குது. எனக்கு இந்த பயம் பிடிக்கவே இல்லை. வேண்டாம் இப்போ எனக்கு பிடிக்குது. ஐயோ பேம்பு எல்லாத்தையும் இதுவாக மாற்றிட்டேனே. சரி அங்கே பேம்பு இருக்கு, போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு ஊட்டி விட்டுட்டு போகணுன்னு ஒரு ஆசை. சர்வைவல் இப்போ வரைக்கும் நான் இதுக்கு ஊட்டி விட்டதே இல்லை. இதுக்கு அன்பிரேக்கிங் இருக்குதுல்ல, அப்போயே இது இவ்வளோ டேமேஜ் வாங்குது, ஒன்றுமே புரியல கைஸ். ட்ரைடன்ட்டு இல்லை தம்பி. ஐயா ரீச் இல்லை, நான் போகிறேன்டா, போங்கடா நீங்களும் உங்கள் தம்பிங்களும். குதிச்சுட்றா கைப்புள்ள தலைகீழ தான் குதிப்பேன். அப்படி தான் எனக்கு ஒரு டைலாக் ஞாபகம் வந்துச்சு. குதிக்கும் போது எனக்கு தலைகீழ தான் குதிப்பேன், அந்த டைலாக் ஞாபகம் வந்துச்சு. அதான் சொன்னேன் உங்ககிட்ட. எங்கடா பேம்புவா? இங்கே இருக்கு. எது எடுத்து வைக்கலாம்? இங்கே தம்பி பேம்பு கையில் வச்சுருக்கேன் பாப்பாரா. இவனுக்கு எவன் ஊட்டி விட்டுருப்பான், கீழே போட்டுட்டு போயிட வேண்டியது தான். அவனா எடுத்துப்பான் அதெல்லாம். இருட்டாவது சீக்கிரம் மேலே 3 5 6 7 8 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22. வா எவ்வளோ ஹைட்டு. அடுத்த நாளும் அப்படியே வில்லேஜை தொலைவியே ஷீப்பை தொலைவியே போச்சு. இந்த மரம் என்ன கைஸ் இதுவே இல்லாமல் இருக்குது. ஸோ ஒரே போர் அடிக்குது. சரி விடுங்க கைஸ். ஓகே இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரி அடுத்த வீடியோவில் ஆச்சு ஷீப் எடுத்து காட்டுறேன். இந்த வீடியோவில் ஷீப் எடுக்கிறது கண்டிப்பாக முடியல. சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. அப்புறம் பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.